போறது இல்லை. ஏன்னா இந்த மிளகா வந்து குழம்புல போட்டு இது சாப்பிட்டாங்கன்னா கேன்சர் வரும், புரியுதா? ஒரு 3/4 கிலோ மிளகாவுக்கு இதே இன்னும் நிறைய இதாக தான் இருக்குது, டேமேஜாக தான் இருக்குது. இந்த 3/4 கிலோ மிளகாவுக்கு கூட இதுன்னா நான் இது ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். உங்கள் பேரில் உங்கள் பேரில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், வரலான்ருக்காங்க, மீடியா வரலான்ருக்காங்க. இது வாங்க, இது வாங்க. இதுக்கு பேர் மிளகா, இது பேர் மிளகா. சூப்பர் மார்க்கெட்டில் போய்ட்டு மிளகா ஒரே ரேட்டு தான் போடுறீங்க, ரேட்டெல்லாம் அங்கே பில்லு ரேட்டெல்லாம் ஒரே ரேட்டு தான் போட்டுருக்கீங்க. இதுக்கு பேர் மிளகா, இதுக்கு பேர் மிளகா. வாயில போட்டு பார்க்குங்க, மிளகா. இதுக்கு பேர் அந்த வெள்ளை வெள்ளையா இருக்கிறது மிளகா. இதெல்லாம் மிளகா, இதெல்லாம் மிளகா, இதெல்லாம் மிளகா. உங்கள் இதில் வந்து ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் கடையில். ஏன்னா புரியுதா? உங்களுடைய குடோனில் இருக்கிற எல்லா பொருளையுமே வந்து ஆய்வு பண்ணணும் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் வாங்கிட்டு போய் சாப்பிட்டாங்கன்னா கேன்சர் வரும், நோய் தான் வரும், செத்து போயிடுவாங்க சீக்கிரம். ஏங்க மிளகோட தரம் இருக்குங்க, சோடையாக இருக்குது. முன்னாடியே கருணங்கரையாக இருக்கும். மல்லியை கொண்டு வந்து லைட்டிங் வச்சோம்னா, கெமிக்கல் போட்டோம்னா மல்லி அப்படியே லைட்டு வைக்காததான் கோல்டு கலரில் மாறும், புரியுதா? அதே மாதிரி மிளகாவும் சரி, மிளகா இந்த மிளகா இந்த இது வந்து இது பேர் மிளகாவா? மிளகா வந்து 250 ரூபா. இந்த இது போட்டுருக்கேன் 3/4 கிலோவுக்கு, இதுக்கு பேர் மிளகாவா? இந்த மிளகா சாப்பிட்டோன்னா கேன்சர் தான் வரும், புரியுதா? அப்போ தரம் இல்லாத பொருளை தான் நீங்கள் வித்துட்டு இருக்கீங்க. நானும் எத்தனை வாட்டி, ஒரு 5-6 வாட்டி சொல்லியிருப்போம் உங்கள் தம்பிக்கிட்ட. ஏன்னா பொருள் தரமான பொருளை கொடுங்க, தரமான பொருளை. இந்த இது வந்து என்ன கலர் போட்டிருக்கு? இது வந்து சோம்பு. டம்ளரில் தண்ணியை ஊற்றி இந்த சோம்பு தூக்கி போட்டு செத்த நாளை ஊற வச்சோம்னா அந்த பச்சை கலர் அப்படியே தனியாக வந்துடுது. சோம்புக்கு இது போட்டிருக்குது. இது என்ன பவுடரு போட்டிருக்குது, ஜீரகம். இதெல்லாம் தரமான பொருளா? அண்ணா எல்லாமே ஆய்வுக்கு அனுப்புறேண்ணா. நான் ஆய்வுக்கு அனுப்பாம எல்லாமே ஆய்வுக்கு எடுத்து அனுப்ப சொல்லியிருக்கேன். சேஃப்டி ஃபுட் ஆஃபீஸர் வேல்முருகன் சார்ட்ட காலையில் நான் வந்து இது பண்ணியிருக்கேன், கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த கடையில் போய்ட்டு ஆய்வு பண்ணணும் அப்படின்ட்டு, ஆய்வு பண்ணாட்டி மிகப்பெரிய போராட்டம் நடக்கணும் அப்படின்ட்டு இருக்கேன். என்ன அது? தண்ணியில் ஊற போடுங்க, தண்ணியில் ஊற போட்டு பாருங்க. என்ன அது? தண்ணியில் ஊற போட்டு பாருங்க. இதை எடுங்க, இதை எடுக்கங்க. சோம்பு எடுங்க. சோம்பு எப்படி பச்சை பச்சையான அந்த சாயம் விட்டுதுன்னு பாருங்க. ஏன்னா அப்போ அந்த மல்லி கூட என்னமோ சொல்றீங்க லைட்டிங் வைக்கிறது இல்லைப்பா அப்படின்னு. இதுக்கு முன்னாடி லைட்டிங் தான் வச்சுக்கிட்டு இருந்தீங்க, இப்போ லைட்டிங்லாம் வைக்கிறது இல்லை. உங்கள்கிட்ட லைட்டிங்கில் வச்சு வேலை பார்த்த ஆள்லாம் இருக்காங்க. ஏன்னா அந்த ஆளே கூட்டு வந்து நேராக ப்ரெஸ் மீட்டை கொடுக்க சொல்லுவேன், மீடியா வளர்ச்சிட்டு வந்து. ஏன்னா இது வந்து இந்த கடுகு என்ன தரத்தில் இருக்குன்னு பாருங்க. இந்த கடுகு கடுகான்னு பாருங்க. கடுகு வந்து கருப்பாக இருக்கணும். இது என்ன கலரில் இருக்குன்னு பாருங்க. அந்த கடுகு ஒரு பொருளுமே வந்து தரம் இல்லாத பொருளை வச்சிருக்கீங்களா? இதெல்லாம் மக்கள் வாங்கிட்டு போய் சாப்பிட்டா என்ன ஆகுறது? நான் அதை விட மாட்டேண்ணே. நான் தனியாக கன்சூர் கோர்ட்டில் கேஸ் போடுவேன். உங்களுக்கு இந்த ஜிபே பண்ணியிருக்கேன், பில்லு கையில் இருக்கு, பில்லு கொடுக்குறீங்க, பில்லு கையில் இருக்கு. இது என்னண்ணா, என்ன கடுகு? இது கடுகா சொல்லுங்க. இது ஆய்வுக்கு அனுப்புவோமா? இது கடுகான்னு கேட்டேன். இந்த கடுகா நீங்களே சொல்லுங்க. இந்த இந்த பொருளை எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைங்களை சமைச்சு போடுவீங்களா? உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் சாப்பிடுவீங்களா ஃபஸ்ட்டு இந்த பொருள்லாம் வச்சு? இதை சாப்பிட்டா செத்து போயிடுவாங்க மனுஷன்.